ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோலாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 4 எபிசோட் 67, 15 அண்ட் 15. ஸோ நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அனிமேவோட பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவனு பேசாமல் வாக்கடா அப்போ இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கானு கிலுவா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கார்டு வேட்டையில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புதைகள் மாதிரி மண்ணுக்கடியில் இருக்கிற கார்டு எல்லாமே தோண்டி எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய கார்டு அப்படியே வந்து சேர்ற மாதிரி இருக்குது. ஸோ தண்ணிக்கடியில் இருக்கிற கார்டு அப்படின்னு இந்த கேமை ரொம்பவே சீரியஸாக ஆடிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு மொத்தமாக ஒரு 50 டைப் ஆஃப் கார்டு வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே கெந்த்ரு அப்புறம் ஜெசுகரா 3 பேருமே கார்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அவங்க டீமோட மூணு பேரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அண்ட் இவங்களுக்கு கார்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வச்சுக்கிறா, எனக்கு இன்னும் இதை டீல் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெந்த்ரு சொல்கிறான். என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு ஜெசுகரோட ஆள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜெசுகரோட ஆளுக்கு பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்பு அப்புறம் பரா 2 பேருமே பார்த்தீங்கன்னா பின்னாடி மறைஞ்சிருக்கிறாங்க. நீ என்கிட்ட இருந்து ஒரே ஒரு கடை தானே வாங்கிட்டு போகிற. ஸோ நீ ஆசைப்பட்ட அந்த பிரீத் ஆஃப் ஏஞ்சல் கார்டு என்கிட்ட தான் இருக்குது. இந்த 2 கார்டில் ஏதோ ஒன்று தான் பிரீத் ஆஃப் ஏஞ்சல். ஸோ உன்னால் முடிஞ்சால் இது கரெக்டாக தேடி எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே சப்பு பரா 2 பேருமே ரிஸ்கி டேஸை பயன்படுத்தி இவங்க லிவி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா, அதாவது இது எல்லாமே ஸ்பெல்லு தான். இந்த ஸ்பெல் கார்டை பயன்படுத்தினா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற, அதாவது 20 மீட்டருக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு கேரக்டரோட கார்டையுமே பார்த்தீங்கன்னா இவங்களால எடுக்க முடியும். ஸோ அந்த ரிஸ்கி டேஸை போட்டுட்டு இவங்க லிவின்னு சொல்கிறாங்க பாருங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கார்டை பார்த்தீங்கன்னா இவங்க திருடிட்டு போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் கார்டை போட்டுக்கிட்டு இவங்க மசடோரா சிட்டிக்கே போயிட்டாங்க. நாங்கள் இப்படி ஏமாத்திட்டோமே, அவனுங்க 2 பேருமே சேர்ந்து இந்த கார்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அண்ட் இவங்ககிட்ட இருக்கிற பெரும்பாலான கார்டை ரொம்ப முக்கியமான கார்டை பார்த்தீங்கன்னா 1-2 எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இவனுங்களை நம்பி நம்ம இந்த இடத்துல இப்படி வந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கெந்த்ரோட ஆளுங்க பின்னாடி 2 பேர் இருக்காங்க. திரும்பி பார்த்தா இவனுக்கு 2 பேருமே அந்த பிணைக்கைதே வச்சிருந்தானுங்களா, அவனுக்கு தான் இவங்க. ஆக்சுவலி நாங்கள் அவங்களுக்கு வெறும் ஒரு அடிமையை திறந்தமே தவிர நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு ஆளெல்லாம் கிடையாது. அவங்க கார்டு யூஸ் பண்ணி எங்களை அப்படி மாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ கெந்த்ரு தான் பாமர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற கேட்கும்போது, ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அவர் கையிலேயே தான் அந்த பிளாஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவன் தான் பாமர் நினைக்கிறேன் அப்படின்னு அங்கே பிணைக்கதே இருக்கிற பரா மாதிரி இருக்கிறாங்க ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட இருந்து பெரும்பாலும் கார்டை எடுத்துக்கிட்டானே அப்படிங்கிறாங்க. இப்போது அவங்கக்கிட்ட இல்லாத கார்டு என்னன்னு சொல்லிட்டு லிஸ்டான் வச்சு செக் பண்ணி பார்த்தது தெரியுது. பேட்ச் ஆஃப் ஷோர் அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது. ஸோ அது வந்து நம்பர் 2 கார்டு. அந்த நம்பர் 2 கார்டுங்கிறது அவங்ககிட்ட இன்னும் இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு இன்னும் தேவைப்படுறது 4 டைப்ஸ் கார்டு தான். அந்த 4 டைப் கார்டுமே அவங்ககிட்ட கிடச்சிருச்சுன்னா அவங்க இந்த கேமில் ஜெயிச்சிருவாங்க. சவுஃப்ராபி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் ஆஃப் ஷோர் அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்குது. அதை தேடுறதுக்காக இவங்க 3 பேருமே அக்கம்பெனி கார்டு யூஸ் பண்ணி அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே கென் பரா சப்பு காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 3 பேரை ஏமாற்றிட்டு இந்த இடத்துல ரொம்பவே ஜாலியாக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்ககிட்ட மொத்தமாக இப்போ 93 கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் கரெக்டாக சொல்லு, ஏன்னா அவங்கள ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கார்டு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட 92 கார்டு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம இன்னும் சில பல கார்டு தான் எடுக்க வேணும். நமக்கு இன்னொரு முக்கியமான 4 கார்டு மட்டும் கிடச்சிட்டா போதும். அந்த 4 கார்டு கிடைக்கிறதா ரொம்பவே கஷ்டமான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டு எடுத்ததுக்கப்புறம் 50 மில்லியன் நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு கேமை முடிக்கிறதுல இங்கே கென் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம கான் கிலுவாவுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்டா இருக்கிற எல்லா பீரங் கார்டு ஏரங் கார்டு எல்லாமே நாமளே எடுத்துகிட்டு இருக்கிறோமே, இந்த கேமில் எல்லா பிளேயர்ஸ் எல்லாமே விளையாடுவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நம்ம கான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதையே இப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து பிளேயர்ஸ் வந்து விளையாடவே ஆசை இல்லாமல் அவனுக்கு சும்மா இங்கே சுற்றிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்கிறான். நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆமாம் பின்ன எப்படி, எனக்கு நிறைய பேர் வந்து இந்த கேம் விட்டு போகலாம் தான் ஐடியாவில் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்கிறான். அப்போ இவனுக்கு நிறைய ஐடியா வருது. ஹே கான், மொசடோரா சிட்டியில் லீவ் கார்டு இல்லாமல் ஒருத்தங்க ரீஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலுவை கேட்கும்போது, அந்த கார்டு இல்லாமல் அவன் மற்ற கார்டை வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அப்படின்னா அவன் வச்சிருக்கிற அந்த கார்டை லீவ் கார்டு கிடைக்கிற வரைக்கும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒவ்வொன்றா புரியுது. ஸோ அந்த லீவ் கார்டு தான் இவங்க கிட்ட கொஞ்சம் நிறைய இருக்குதுல்ல, அதனால் அதை பயன்படுத்தி மொசடோரா சிட்டியில் யாரெல்லாமே இந்த கேம் மட்டும் வெளியே போக ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா லீவ் கார்டு கொடுக்கறக்கு ஆசைப்பட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அப்படியே நைஸாக பேசி அவங்கக்கிட்ட இருக்கிற லீவ் கார்டை இவங்ககிட்ட அப்படியே ட்ரேட் பண்ணி அங்கே இருக்கிற நிறைய வித்தியாசமான கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இவங்ககிட்ட டோட்டலாக இப்போ 54 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்டு இருக்குது. அப்படின்னா நம்மக்கிட்ட இன்னும் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. இந்த ஏகப்பட்ட பொருட்கள் இருந்து கார்டு எடுத்து பார்த்தா இது எல்லாமே தேவையில்லாத விஷயம் தான். இங்கே இருக்கிற ஃப்ரீ பாக்கெட்ஸில் செக் பண்ணி பார்த்தா நம்மக்கிட்ட மொத்தமாக 135 பாக்கெட்ஸ் இருக்குது. அந்த பாக்கெட்ஸில் நம்மக்கிட்ட தேவையில்லாத பொருட்கள்னு இது மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக நம்மளோட கார்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணால் தான் நமக்கான ஸ்லாட் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா கார்ட்ஸ் வந்து பற்றாக்குறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் நாலாவது யூஸ் பண்ணவே மாட்டான்ப்பா, எல்லாமே நான் பத்திரமா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்கிறா. ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும் கார்டு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலுவா சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற கார்ட்ஸை யூஸ் பண்ணி சில பேர்த்துக்கிட்ட ட்ரேட் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மள அவங்கள ஏமாற்றிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு கிலுவா சொல்லும்போது, கவலைப்படாத நம்ம கான் கிட்ட தான் அந்த பெலாடின் நெக்லஸ் இருக்குதுல்ல, அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க.
ஸோ ஒருத்த கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு இங்க கொடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். நம்ம கானுமே பார்த்தீங்கன்னா திருப்பி கூப்பிட்றான். ஏன்னா அந்த நெக்லஸ் வந்து காட்டி குடிச்சிருது இது ஒரு ஃபேக் கார்டு அப்படின்னு. மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் இதை கார்டை மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நைஸாக கேட்டுட்டு இருக்கிறான். ஸோ இந்த நெக்லஸ் வந்ததை நமக்கு ரொம்பவே நல்லதாக போச்சாட்டு இருக்குது. நம்மளை யாருமே ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீமில் இருக்கிற எல்லாருமே நினச்சிருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஏன்டா நிஜமாலுமே இந்த கார்டை டிசீஸ்மா கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் கேட்கும்போது அது எப்படி நோயெல்லாம் கிளியர் பண்ணும், ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஸ்பெல் கார்டு தானே அப்படிங்கிறாங்க. ஏன் எது கேட்குற அப்படிங்கும்போது இல்லை காட்டுக்குள்ளே அந்த திருடங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நிறைய நோய் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நம்ம போய் அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு ஒர்த்து தான் அப்படின்னு கிலுவாவுமே சொல்கிறான். அங்கே போய் பார்த்தா அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி மறுபடியுமே நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறோம், நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கான் கிலுவை கேட்கும்போது எங்களால் முடிஞ்சவங்களுக்கு எல்லாமே செய்வோம், ஏன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே எங்ககிட்ட கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்களுமே ஒரு காடாக மாறிக்கிட்டாங்க. யாராவது இவங்ககிட்ட அன்பு காட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏங்கி போயிருக்கிற காடுகிட்ட யாராவது அன்பு காட்டினா அவங்க காடாக மாறிக்கிட்டாங்க. ஸோ இவங்க காடாக மாறினதுக்கப்புறம் இவங்க கிட்ட லக்கி அலெக்சாண்ட்ரியாட் அப்படின்னு இவங்ககிட்ட ஒரு டைமண்ட் மோதிரம் இருக்குது. அந்த மோதிரம் பார்த்தீங்கன்னா இப்போ 75th கார்டை இவங்க வந்து சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ கெந்த்ருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 75th கார்டு தான் தேவைப்படுது. அண்ட் அவங்களுமே கால் பண்ணுறாங்க. யார் நம்ம கான் கிட்ட பேசினாங்கல்ல, ஸோ ஏற்கனவே ஒரு ட்ரேட் பண்ணாங்கல்ல அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா கசுசூல். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டீம் போடுறோம், அதுக்கு நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. ஸோ இந்த டீம் எதுக்காக நாங்கள் சொல்கிறோம்னா இந்த இடத்துல கேம் சில பேர் முடிக்க போகிறாங்க, அதனால தான் நம்ம அது கலந்துரையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டீம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல டீம் ஆஸ்தா, டீம் ஹேனேஸ், அப்புறம் கொய்ரினு அப்படின்னு ஏகப்பட்ட கேரக்டர் இருக்கிறாங்க. சரி நீங்கள் டீம் கூப்பிட்றதுல சரி தான், ஆனால் இந்த 3 பொடி பசங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே இப்போ நாங்கள் இங்கே வர வச்சிருக்கிறதே குறைஞ்சது 50 கார்டுக்கு மேலே வச்சிருக்கிறவங்கள தான் நாங்கள் இங்கே கூப்பிட்டுருக்கிறோம். அண்ட் இவங்கள மாதிரியே தான் எல்லாருமே 50 கார்டு வச்சிருக்காங்க ஆஸ்தா, அதனால் நீ யாரையுமே தரக்குறவே எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கசிஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் 50 கார்டு வச்சிருந்தா என்ன பண்ணுறது, இந்த பொடி பசங்களெல்லாம் எல்லா விஷயங்களையும் சேர்த்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்தா அவன் பாட்டுக்கு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமே நீங்கள் ட்ரேட் கார்டு வச்சு அப்படி ட்ரை பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கசூசு சொல்லும்போது ட்ரேட் கார்டா அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்கும்போது பார்த்தியா அதை கூட தெரியாமல் இவனுங்களாம் இருக்கிறாங்க, அதை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண முடியும், ஸோ இவங்களை தயவு செஞ்சு டீம் மட்டும் தூக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா இவங்களை தூக்குறதுலேயே வந்து குறியாக இருக்கிறா. ஆக்சுவலி அந்த ட்ரேட் சென்டர் அப்படிங்கிறது அந்த ட்ரேட் ஷாப்பில் நீங்கள் போய் நிறைய கார்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த கார்ட்டை வந்து நீங்கள் வேரியபிள் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கசூசு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயத்தை கூட தெரியாதவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆஸ்தா மறுபடியும் கலைச்சிட்டே இருக்கும்போது ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த கெந்த்ரோட டீம் வந்து லிவை அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது அந்த ஸ்பெல் ஆஃப் கார்டை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த கார்டை பயன்படுத்தி ஸோ இங்கே 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாத்தோட கார்டில் இருக்கிற ஏதாவது ஒன்று அவங்களால தூக்க முடியும். அதனால தான் அதை பயன்படுத்தி அவங்க தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இப்போ தேவைப்படுறது மொத்தமாக 4 கார்டு தான். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறது 0, 2, 9 அப்புறம் 75 அந்த நம்பர் கார்டு மட்டும் தான் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா அவங்க இப்போ 99 கார்டு கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 0th கார்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. பட் ஆக்சுவலி அவங்க என்ன 3 கார்டு மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும், ஏன்னா ஒரு மித்துப்படி 99 கார்டு கலெக்ட் பண்ணிட்டா 0th கார்டு அதுவே வந்து ஆட் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நம்ம எல்லாருமே டீமாக ஒன்றா சேர்ந்து செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த பொடி பசங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறதுல ஒன்றுமே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா சொல்லிட்டு இருக்கிறான். நாங்கள் உங்களோட டீமுக்கு தகுதியில் தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க, பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ டீம் கெந்த்ருக்கு தேவைப்படுற ஒரு கார்டு 75 அது எங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்கிறான். ஆக்சுவலி அந்த லக்கி அலெக்சாண்ட்ரைட்னு ஒரு கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது இவங்க கிட்ட தான் இருக்குது, அதுதான் அவனுக்கு தேவைப்பட கார்டுமே. சரி நாங்கள் எப்படி உங்களுக்கு நம்புறது, அந்த ஒரு கார்டு வச்சிருந்தா உங்ககிட்ட எல்லாமே தூக்கி வாரி கொடுத்துடணுமா, முதல்ல எங்களுக்கு வேலிடிட்டான ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அப்போ தானே உங்களை டீமில் சேர்த்திக்கும் அப்படின்னு இங்கே ஆஸ்தா சொல்லிட்டு இருக்கிறா. அதை உங்கள்கிட்ட சொல்லணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆஸ்தாவுக்கு அப்புறம் கில்லுவாவுக்கு 2 பேருக்குமே செம டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கெந்த்ரோட பவர் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிலுவை சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்னென்ன அதை சொல்லுங்கள் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது சரி சொல்கிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கா அவர் அவகிட்ட மட்டும் நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா எதை சொன்னாலும் மட்டம் தட்டிட்டு இருக்கிற அவகிட்ட நான் சொல்லி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பொடிப்பையில் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீம் ஆஸ்தா கிட்ட இருக்கிற மெம்பர்ஸ் 2 பேரும் எதுக்கு அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிற ஆஸ்தா, அவங்க கேட்கறத கொடுத்துடலாமே, ஏன்னா அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கார்டு தானே கேட்குறாங்க, அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது நம்ம கார்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் கில்லுவுக்கு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஏற்பட்ட டீமில் ஒன்றும் சேர்ந்து கிளிக்க வேணாம் வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான் பிஸ்கி கூப்பிடும்போது அவங்க 2 பேரும் மறுத்துட்டாங்க. ஸோ கில்லுவுக்கு வேறு வழியில் இவங்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக கான் பாம்பரோட பவர் என்னன்னு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்பெல்லாம் பாம்பர் உங்களை தொடரானோ, அதாவது கெந்த்ரு உங்களை தொடரானோ அப்போ நீங்கள் எல்லாருமே அவனோட கேர்ஸில் ஆக்டிவேட் ஆயிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்போ நாங்களும் எல்லாம் மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இங்கே இருக்கிற பாதி பேர் பாம்பரோட விக்டமாக தான் இருப்பாங்களாட்டு இருக்குது, ஏன்னா பாம்பர் ஏற்கனவே இவங்க எல்லாத்தையுமே தொட்டிருப்பா அப்படிங்கிறாங்க. சரி அது எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு இருக்கும்போது அவன் எப்படி அவனோட டெக்னிக் வேலை செய்யணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாம்பே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான்.
சரி இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கேட்கும்போது, ஏன் இல்ல நீங்க அவன தொட்டுட்டு நான் பாம்பர தொட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பாம் அப்படியே காணாம போயிரும் அப்படிங்கிறாங்க. சரி நீங்க இப்படி சொன்னதுக்கு உங்களுக்கு நான் வேணா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க ஒரு கார்ட திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்களோட புக்ல ஒரு கார்டு வச்சதுக்கப்புறம் அந்த ரிமூவ் கார்டு வச்சதுக்கப்புறம் என்டர் குடுக்காம அந்த கார்ட எடுத்து பாருங்க. நீங்க அத திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரிக் பார்த்தீங்கன்னா, இங்க ஆஸ்தா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காங்க. சரி சொல்லு அவனோட பவர்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு இருக்கும்போது, பாமரோட பவர் கவுண்ட் டவுன் அப்புறம் லிட்டில் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான். சரி இன்னும் வேற ஏதாவது வேணுமா? இல்ல உங்களுக்கு நான் ஏதாவது சொல்லிட்டேன். நான் வேணா உங்களுக்கு ஒரு எஸ் ரேங்க் கார்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா சொல்லும்போது, இல்ல தேவையில்ல. நீங்க இவ்வளோ சொன்னதே எனக்கு போதும். அண்ட் அது மட்டும் இல்லாம நானும் உங்களுக்கு தேவையான அளவு சொல்லிட்டேன். உங்களோட ரொம்ப நேரம் பேசுனது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கான் சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க 75th கார்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அது கார்டு நிஜமாலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கசியூல் கேட்கும்போது, ஆமா அவனோட 75th கார்டு எங்ககிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லிஸ்டான் கார்டை பயன்படுத்தி யார் எல்லாமே 75th கார்டு வச்சிருக்கேன் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க கசியூல். மொத்தமா 6 டீம் வச்சிருக்காங்க. அதில் மிச்சம் ஒரு டீம் போனதுக்கப்புறம் இன்னும் 5 டீம் இருக்குது. நம்பர் 2 கார்டை யார் யார் வச்சிருக்காங்க, அடுத்து நம்பர் 9 கார்டு யார் யார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்பர் 9 கார்டு நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனால் நம்பர் 2 கார்டு மட்டும் யாருமே இல்லை. அந்த நம்பர் 2 கார்டு எங்கே இருக்குன்னு செக் பண்ணும்போது ஆஸ்தா டீமில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எங்கே இருக்குன்னு தெரியுது. கைடானா அப்படிங்கிற ஒரு பவரை பயன்படுத்தி, அக்கம்பனியானா அப்படிங்கிற ஒரு பவர் பயன்படுத்தி அந்த பேட்ச் ஆஃப் ஷோர் அப்படிங்கிற ஒரு கார்டு சவுராபி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அண்ட் இங்கே முன்ன பின்ன தெரியாத ஆளுங்கிட்ட அவ்வளோக்கெல்லாம் பேசாதீங்க, ஏன்னா இங்கே எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்கிறான். சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிருவோம் அப்படின்னு பிஸ்கி கான் 2 பேருமே கை தூக்கிட்டு இருக்காங்க. சரி ஒவ்வொரு கடையை போய் தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது கைரோனோ அப்படிங்கிற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 3 பேர் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த பேட்ச் ஆஃப் ஷீஷோரோ அப்படிங்கிற ஒரு கார்டை எடுக்கிறதுக்கு இவங்க ஏதோ ஹிண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்களாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான். என்னது அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு இவங்க எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சந்தையில் இருக்கிற ஒரு லேடி கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே மேட்டர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இது சில வருஷமாகவே இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. பல வருஷமாக டீ காட் குரோட்டோ அப்படிங்கிற ஒரு வதந்தி பார்த்தீங்கன்னா இந்த நகரத்துக்குள்ளே பரவிட்டு இருக்குது. ஏன்னா பைரட்ஸ் மட்டும்தான் இந்த நகரத்தை ஆழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை பற்றி யார் யார் தெரிஞ்சாங்களோ அவங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. ஏன்னா அந்த 15 பைரட்ஸ், அந்த ரேசர் அப்புறம் இந்த மீதி இருக்கிற 14 பேர் அவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிற மீனவர்களை எல்லாமே கொண்டுட்டாங்க. அந்த விஷயத்தை பற்றி யாருக்கு தெரியுதோ அவங்க எல்லாருமே கொண்டுட்டாங்க. பட் நீங்கள் அவங்கள சமாளிக்க முடியும்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா அந்த ஈவெண்ட் எப்படி நடந்திருக்கும்? ஏன்னா சீகார்ட் குரோட்டோ அப்படிங்கிறது கடற்கடியில் இருக்கிறது. கடற்கடியில் இருந்து போகிறதுக்காக தான் அந்த பேட்ச் ஆஃப் ஷோர் அப்படிங்கிற ஒரு கார்டே பயன்படுத்தப்படுது. ஆனால் எப்படி அது ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது மேபி அந்த 15 பைரட்ஸ் உள்ளே வந்திருக்கும் போது அந்த ஈவெண்ட் தானே ட்ரிகர் ஆயிருக்கலாம்ல. இப்போ நாம் 15 பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த ஈவெண்ட் மறுபடியும் இங்கே ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. 15 பேர் அப்போ போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொரியனை கேட்டுகிட்டே இருக்கிறான். இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கிலுவா கேட்கும்போது இல்லை நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அண்ட் கசிலோ இருந்துக்கிட்டு சரி வாங்க இங்கே இருக்கிற பைரட் இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறக்கிறாங்க பாருங்க ஒரு வீட்டில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் எல்லாருமே உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பைரட்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு இவங்க எல்லாருமே அந்த கார்டை வாங்கறதுக்காக போயிட்டாங்க. அதோட எபிசோடு முடிக்கப்பட்டதே.